ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வாழைப்பழ அல்வா. வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் 7 பூவம்பழம் எடுத்திருக்கேன். பூவம்பழம் தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது, வேறு எந்த வாழைப்பழம் இருந்தாலும் நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கிங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, சுகர் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பனங்கற்கண்டும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 10 பாதாம் 10 முந்திரியை இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துப்போம். எல்லா வாழைப்பழத்தையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அந்த வாழைப்பழத்தை தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் பாருங்க, நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கேன் பாதாம் முந்திரியை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற நெய்யிலேயே நம்ம வாழைப்பழ விழுதை சேர்த்துக்கலாம். எல்லா வாழைப்பழ விழுதையும் சேர்த்து இடைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், எல்லா வாழைப்பழ விழுதையும் சேர்த்தாச்சு. ஒரு 15 நிமிஷம் போல் கிளறிட்டே இருக்கணும். இது மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடணும். அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழ விழுது கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக மாறணும். அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். நான் ஒரு 15 நிமிஷம் போல் கிளறினேன். இதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இருக்குல்ல, அதை நல்லா சேர்த்து அதையும் 2-3 டைம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டி எதுவும் பிடிக்காத மாதிரி கிளறணும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு திரும்பவும் நல்லா கிளறுறேன். இது பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வர வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். நான் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு கரைசலை சேர்த்த உடனே கிளற ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். இதே மாதிரி இடைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அல்வாலேருந்து நெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா திரண்டு வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திரண்டும் வந்துடுச்சு. அல்வாலேருந்து நெய்யும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம்ல பாதாம் முந்திரியும், இதையும் சேர்த்து ஒரு 2 கிளறணும். பாதாம் முந்திரி சேர்த்து கிளறியாச்சு. அதுக்கப்புறம் இதை நான் பவுலுக்கு மாற்ற போகிறேன். மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போது நம்மளோட வாழைப்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.